ஒரு தாய் தன்னிடம் உள்ள ரூபாய் 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றுள் இரு சிறு தொகைகளின் பெருக்கல் பலன் 4623. இதில் ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை காண்க. இதுல ஒரு 2-3 ஐடியாஸ் இருக்கு. எதை வேணாலும் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். முதல் விஷயம் 207 ரூபாயை பிரிச்சிருக்காங்க. சோ இந்த கொடுத்திருக்கிற 3 நம்பர் 64, 69, 74 இல்ல இங்க 65, 69, 73 இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா 207 வரணும். இங்க 207 வருதான்னு பார்க்கலாம், இங்க 207 வருதா, இங்க 207 வருதா, இங்க 207 வருதான்னு பார்க்கலாம். இது ஒரு ஐடியா. ரெண்டாவது ஐடியா என்ன அப்படின்னா இதுக்கும் முன்னாடியே சொல்ல வேண்டிய ஐடியாவும் இதுதான். கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்னு கொடுத்திருக்காங்க. சோ கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். கூட்டுத்தொடர் வரிசையிலனா டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். அதாவது பாருங்களேன் 64 கூட 5 கூட்டினா 69, 69 கூட 5 கூட்டினா 74, இங்க 65 கூட 4 கூட்டினா 69, 69 கூட 4 கூட்டினா 73, 4 நாளா கூட்டியிருக்காங்க. 67 கூட 2 கூட்டினா 69, இது கூட 2 கூட்டினா 71, இது 68 கூட 1 கூட்டினா 69, 69 கூட 1 கூட்டினா 70. சோ எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்கு. ஏபி கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு. இந்த கண்டிஷன் ஓகே. 207 ரூபா வருதான்னு பாக்குறேன். நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னாலும் பெரும்பாலும் இந்த இடத்துல அவங்க வந்துறது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேணா ஒரு வாட்டி கூட்டி பாத்துக்கோங்க. கூட்டினீங்க அப்படின்னா 207 ரூபா வரது மாதிரி தான் எல்லா ஆன்சருமே கொடுத்துருக்காங்க அவங்க. சோ அந்த ஐடியாவும் முடிஞ்சு போச்சு. எல்லாமே 207 வந்துருது. அடுத்ததா இங்க பாருங்க அடுத்த பாயிண்ட். உங்களுக்கு சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலயே தப்பு வச்சிருவாங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் வராது, கூட்டினா 207 வராது. 2023 கேட்டதில் அப்படிதான் வச்சிருந்தாங்க. சோ இந்த ஐடியாலாம் வரும்போதுதான் மூணாவது ஐடியாக்கு வரும். சிறு தொகைகளின் அதுல 2 சிறு தொகைகளுடைய பெருக்கல் பலன். இப்போ கொடுத்துருக்கிறதுல 2 சின்ன நம்பரை பெருக்கனா இந்த ஆன்சர் வரணும். 4623 பாருங்க 64, 69. அப்ப நான் உட்காந்து 64 69 பெருக்கணுமா சார் அப்படின்னா அதெல்லாம் பெருக்கவே பெருக்காதீங்க. லாஸ்ட் நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 9 36. அப்ப கடைசியா என்னன்னு முடியும் 6ன்னு முடியும். ஆனா இவங்க கொடுத்துருக்கிறது என்ன முடிஞ்சிருக்கு 3ன்னு முடிஞ்சிருக்கு. சோ இது ஆன்சர் கிடையாது. முடிஞ்சுதா? அடுத்து இங்க வருவோம். இதுல சின்ன நம்பர் எடுத்தியும் இங்க 5 இங்க 9 I9 45 கடைசியா 5ன்னு முடியும். இங்க என்ன முடிஞ்சிருக்கு 3. சோ இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்க வருவோம் 7 9 7 9 63 கடைசியா 3ன்னு முடியும். இங்க 3 தான் முடிஞ்சிருக்கு. எதுக்கும் இந்த நம்பர் இருக்கட்டும். அடுத்த நம்பருக்கு வருவோம் 8 9 72 கடைசியா 2ன்னு முடியும். ஆனா இங்க 3ன்னு முடிஞ்சிருக்கு. அப்ப இதுவும் ஆன்சர் கிடையாது. சோ ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை. சரி சார் 2 நம்பர் இதே மாதிரி லாஸ்டா 3 முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர் மேல சொன்ன 2 இடத்துலயே அடிபட்டு போயிடும். ஒண்ணு கூட்டினா 207 வராது. அப்படி இல்லைன்னா அது ஏபில இருக்காது. சோ நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு டவுட் வந்துருக்கும்ல, இப்ப முதல்ல எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க எல்லாம் வந்துருச்சு, இங்க 3 வந்துச்சு, வேற எங்கேயாவது 3 வந்தா என்னன்னா அந்த நம்பர் நமக்கு இந்த 2 இடத்துலயே அடிபட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி சரிங்களா? சோ இந்த 3 ஐடியாஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்டா இதே மாடல்ல வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டா கூட சரிங்களா? கூட்டுத்தொடர் வரிசை வச்சு அவங்க அந்த 3 நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா இந்த ஐடியாஸ் அவங்க சொல்லியிருக்கிற லைன்ல இருந்து ஒவ்வொரு ஐடியாவா எடுத்துக்கிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு பாருங்க. சரிங்களா?